இட்ஸ் சண்டே ஈவினிங். மாமாவோட டிஸ்சார்ஜ் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃப்டர்நூன் தான் ஊருக்கு வந்தார். ஸோ வரும்போதே எங்களுக்கு ஃபேவரட்டான சில ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கிருஷ்ணகிரியில் ஆஹா அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ எப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போனாலும் இல்லை ஊர்லேருந்து பெங்களூருக்கு வந்தாலும் இந்த கடையில் இறங்காமல் இருக்க மாட்டோம். அங்கே வந்து பால்கோவா ரோஸ் மில்க் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்களாம். ஸோ எல்லா ஸ்வீட்டுமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான பாலில் பண்ணி கொடுக்குறங்காட்டி அந்த டேஸ்ட் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே போகும்போது ஸ்வீட்ஸ் வாங்குவோம். அது கூடயே வெளியே வந்து நிறைய பலகாரமெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. கச்சாயம், பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ரீசனபிளாக தான் இருக்கும் அங்கே. ஸோ நாங்கள் எப்போ போனாலும் மித்துக்குட்டிக்கு கண்டிப்பாக பால் இட்லி வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போவோம். அவனோட ஃபேவரட் அது. ரீசெண்டாக இவங்களோட கடை இப்போ ஹொசூர்லேயும் இருக்குது. ஸோ பெங்களூர்லேருந்து ஹொசூர் போனீங்க அப்படின்னா கூட இந்த கடை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மித்ரனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவுட்க்ரோ ஆயிடுச்சு. அவனோட பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் செட்டு வந்து கிராஸ்ப் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருந்தார். ஆல்ரெடி நம்மளோட ஷாப்பிங் வ்ளாகில் போட்டிருப்பேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். மற்றதெல்லாம் மட்டும் காதர்பெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா? அங்கே தான் வந்து கொஞ்சம் பேண்ட்ஸு, ட்ரௌசர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கூடவே எங்களுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ், பாப்பாவுக்கு கொஞ்சம் டாப்ஸ், டெய்லி வியர் பேண்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. மோஸ்ட்லி எங்களோட டெய்லி வியர் எல்லாமே திருப்பூர் ஷாப்பிங்லேயே முடிஞ்சிடும். நான் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னது என்னமோ 3-4 பேண்ட்டு தான். பட் அவர் வந்து ஒரு கடை வைக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி, இது எல்லாத்தையும் வந்து ஒரு சூட் கேஸில் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் இதுக்கு தனியாக வார்ட்ரூஃப் வாங்குவோமா இல்லை வார்ட்ரூஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வைப்போமா அப்படின்னு தெரியல. இட்ஸ் மண்டே மார்னிங். அன்னைக்கு வந்து பாப்பா, மித்துக்குட்டி 2 பேர்த்துக்குமே ஹாஃப் டே தான் ஸ்கூல். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் எடுத்துக்கிட்டா. காலையில் ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு மட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து விட சொல்லியிருந்தான். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே அவளுக்கு பேக் பண்ணிட்டேன். முந்தின நாள் பண்ண பனானா சாக்லேட் கேக் இருந்தது. அதில் ஒரு ஸ்லைஸ், அப்புறம் ஒரு ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இது மட்டும் பேக் பண்ணி அன்னைக்கு அனுப்பியாச்சு. ஜூஸ் எதுவும் அன்னைக்கு எடுத்துகிட்டு போகல. ஃப்ரூட்ஸ் நிறையா இருந்தங்காட்டி பாதாம் மில்க் இருந்தது இல்லையா? ஸோ அதுலேயே வந்து ஒரு பாட்டில் கொடுத்து விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அப்புறம் நடக்கலை சட்னி தான் பண்ணினேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற நடக்கலை முத்து சட்னியாட்டம் பண்ணல அன்னைக்கு. நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த ரெசிபி பார்த்துருந்தேன். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணினேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நடக்கலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளான நடக்கலை முத்து சட்னி ரெடி. இந்த தட்கா பேன் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். அப்போ வந்து இண்டஸ் வேலையில் அவைலபிள் இல்லாமல் இருந்தது. பட் ரீசெண்டாக அந்த அமேசான் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்தது. மேபி இப்போவும் கூட அவைலபிளாக இருக்கும். பட் அந்த ப்ரைஸில் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். உண்மை சொல்லணும்னா அன்னைக்கு வந்து பண்ணின சட்னி அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கல. எங்கள் 3 பேர்த்துக்குமே எப்பவும் செய்கிற சட்னியாட்டம் இந்த டேஸ்ட் எங்களுக்கு வராத மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை நான் வந்து அரைச்ச விதம் சரியில்லையோ என்னமோ. ஸோ இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் நீங்கள். யூஸ்வலாக கொத்தமல்லி தழை வாங்கினேன் அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த தடவை அந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எப்பவும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே தாங்கும். பட் இப்போ வந்து குளிர்காலம் ஜாஸ்தினாலேயே என்னமோ சீக்கிரமாக வந்து உள்ளே இருக்கிற இலை எல்லாமே அழுகி போயிடுது. என்னோட கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிளாஸ் ஸ்டோரேஜில் தான் வந்து ஃபுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஸோ ஒரு வழியாக மல்லித்தலையெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபைனலாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பேரலெல்லாம் நம்மளோட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் அந்த நடக்கலை முத்து சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பராக நம்மளோட ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சிட்டு நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சது.
லாஸ்ட் வீக் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து தனித்தனி கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த வேலையும் முடிச்சிட்டேன். இந்த தடவை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அரைச்சி வச்சுட்டேன், அதனால 2 பாட்டில் வரைக்குமே இருந்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு இது கண்டிப்பாக தாங்கும். நிறைய பேர் நினைக்கலாம் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது, நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாக இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ஃபுட் பாய்சன் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எனக்கு ஆனதில்லை, குழந்தைகளுக்கும் ஆனதில்லை. சிக்கன் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் அது க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஹொசூர் கிராஸ் பண்ணும்போது நிறைய லெமனும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்து அதே மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு ஒரு 2 days நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக கண்டெய்னர்ஸில் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கும் ஈஸியாக இருக்குது, பாப்பாவுக்கும் ஈஸியாக இருக்கும். அவளுக்கு வந்து லெமன் ஜூஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ தேவைப்பட்டாலும் அதுலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு க்யூப் எடுத்து போட்டு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிருவா. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களோட vlog கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஷார்ட் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. 10 நிமிஷத்துக்கு கம்மியாக நம்மளால் வந்து vlog-அ போஸ்ட் பண்ண முடியாது. டே ரொட்டீன் எப்படியும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துடும். பட் இன்னைக்கு vlog ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்க டைம் பாண்டிச்சேரியில் இருக்கேன். எனக்கு வந்து டைம் இல்லை, ஃபேமிலியோட டைம் பண்ணுறக்காக தான் இங்கே வந்தது. பட் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக vlog-அ வந்து அவசர அவசரமாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு வந்து பாப்பாவும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் மார்னிங்கே முடிச்சிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த vlog-அ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் கருவேப்பிலை மோர் வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எதுவும் சேர்த்த மாட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம், தயிர், உப்பு, இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நல்லா மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து சாப்பிட்டுக்குவோம். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு வந்து இது கொடுத்தா யூட்ரஸ் நல்லா பலமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரீசெண்ட் டைம்ஸில் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான vlog-ஆக தான் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப மினி vlog-ஆகவே போச்சு. நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பராக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.